ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே சில பல சிறப்பான சம்பவங்களை கொண்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். டேய் பவுலரு, பால பேட்டுக்கு போட சொன்னா நீ எந்த பேட்டை பாத்துறா போடுற? ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். ஏன்னா இந்த ரெட் டி-ஷர்ட் எல்லாரையும் தாண்டி பால கொண்டு போயிட்டான். லாஸ்ட்ல செல்ல பிராணின்னு ஓவரா செல்லம் கொடுத்த வளர்த்தா அது உங்க லேப்டாப்பே கடிச்சு வைக்க கூடும். அடே என்னடா படம் பாக்குற? எனக்கு கொஞ்சம் காட்டுறா. நீ மட்டும் பாக்குற, என்னைய பார்க்க விட மாட்டா? இருடா கொய்யால, உன்னைய பார்க்க விடாம பண்ணிடுறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம்ல கூட்டம் கம்மியா இருக்குன்னு இந்த ஜோடி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். கிரவுண்ட்ல ஆடுற மேட்ச் போர் அடிக்குதுன்னு இவங்க தனியா மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க போல. ஒருத்தனுக்கு சொல்லி சும்மா இல்லனா இப்படிதான் கிறுக்கத்தனமா ஏதாச்சும் பண்ண தோணும். தலைகீழாகத்தான் குதிக்க போறேன்னுங்கிற மாதிரி போனை மேல இருந்து கீழே தான் போட போறேன்னு ஒத்த கால நிக்கிறான். பிடிக்கல பிடிக்கலடா. சோலி முடிச்சு. இங்க ஒரு புத்திசாலி புலவர் என்ன பண்றாருன்னா, ஒரு டாய்லெட்ல டிரான்ஸ்பரண்ட் கவரை ஃபுல்லா ஒட்டிட்டு அதுல போனை தூக்கி போட்டா உள்ள விழுதா இல்லன்னு செக் பண்ணலான்னு பண்றாப்ல. ஆனா அவரோட கெட்ட நேரம். முத முறையா கண்ணாடி பிரிட்ஜில் நடக்கிறாங்க போல. பாவம் இந்த கதிர் கதறாங்க. கார்ல எடுத்துன்னு போவாங்க. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் தான் நான் செல்லும் பாதை. ஐயோ அம்மா. ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், நான் பிடிச்சா உடம்பு பொடி, நான் சிரிச்சா வான வெடியே. பாத்தீங்களா என்னோட ஆம்ச? டேய் குட்டி பையா, ஊத சொன்னா ஊளையா விடுற? பாத்தீங்களா, சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ். இன்னைக்கு நானா இந்த தக்காளியா வெட்டு 1 துண்டு 2ன்னு பாத்துறேன். அட டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சமைக்கும் போது இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ், எல்லாரும் இங்க பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா, இந்த கார் கண்ணாடியை வச்சு சரக்கு பாட்டில் மூடியை எப்படி ஓபன் பண்றதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கத்தம். டிராபிக்ல கார் நிக்கும் போது பின்னாடி தெரிஞ்சது 2 காலு. என்னடான்னு பார்த்தா அது அவனோட ஆளு. எப்படி எல்லாம் உட்கார்ந்து கடலை போட்டு போறாங்க பாரியா. हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? எரும மாடு போல இருந்துகிட்டு இந்த ஐஸ் கட்டி மேல ஏறினா அது வெயிட் தாங்காம உடையாம என்ன பண்ணும்? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கலான்னு பெயிண்ட் வாங்கி வச்சிருந்தேன். இப்பதான் நேரம் கிடைச்சது, அடிச்சிட வேண்டிதான். இந்த பையனோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட நம்ம பாராட்டியே ஆகணும்பா. ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்தி பாடம் நடத்திட்டு இருக்க, அதை கவனிக்காம தூங்கிட்டா இருக்க. டேய் தம்பி எந்திரா. டேய் தம்பி, ஃபியூச்சர் நீ பெரிய ஆளா வருவடா. மாடர்ன் பொண்ணுங்களே, ஒரு பையன் பைக் வச்சிருக்கான்னு மட்டும் அவனை லவ் பண்ணாதீங்க. பின்னாடி பேக் டயர்ல மட்கார்டு வச்சிருக்கானு பார்த்து லவ் பண்ணுங்க. இல்லனா இந்த மாதிரி தான் மழை டைம்ல பைக்ல போகும்போது நாரிடுவீங்க நாரி. கழுத புலிய பாத்திருக்கேன், நாய் புலிய இப்பதான் பாக்குறேன். இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்ன இந்த கோலத்துல பார்த்தாங்கன்னா பதறிடுவானுங்க. அதுலயும் குறிப்பா கணேசன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பாத்துக்க. அதெல்லாம் கதறிடுவாங்க.
மோஜில மொரட்டாண்டி கூட திருட்டுத்தனமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு இந்த அங்கிள். ஆனா பாவம் பின்னாடி அவரோட பொண்டாட்டி வந்தது கவனிக்காம விட்டுட்டாரு. எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. இவரோட பாட்டை கேட்டு அந்த வௌவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போல. பதிலுக்கு அது என்னமா ரிவெஞ்ச் எடுக்குது பாத்தீங்களா? இந்தா புள்ள பெட்ரோல் போடும்போது வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்னாதான் என்ன, அவன் பம்ப பின்னாடி விடுறதும் நீ அதுக்கு கொடுக்கற ரியாக்ஷனும் வேற மாதிரி எல்லாம் இருக்கு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு. Excuse me. Yes. Are you single? ஏப்பாடே அவ சேர தூக்கிட்டு போதாண்டா கேட்டிருக்கா, அது தெரியாம நீ வைக்கப்படுறியே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மச்சான் வா, இன்னும் இடிக்கல. இன்னும் கொஞ்சம் வரலாம், இடிக்கல வா. இடிச்சு வச்சு மச்சான். இல்ல மச்சிரும்புடே புரியாத புதிராச்சி துள்ளி கொடிக்கிற நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம். பெருசுக்கு இந்த வயசுல இளமை ஊஞ்சலாடுது. ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணும் பைக்ல ட்ரிபிள்ஸ் போறாங்க. அதுல முன்னாடி உட்காந்துருக்க பையன் பின்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணு, டேய் என்னடா பண்ற? என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? அத்தனை பேரும் வசைவோம் ஒரே மாதிரி சிங்கு. அது இதுதான் போல. காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆடும்போது இந்த ஓரமா நிக்கிற பையன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது பட்ட பாடு இருக்கு. இப்போ ஒரு ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் 100xல 3 ஜூம் பண்ணலாம்னு ப்ரொமோஷன் பண்றாங்க. அதை இந்த 4 பேரும் டெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தன் ஜூம் பண்றான், அதுல நிலா தெரியுது. அடுத்து ரெண்டாவது இருக்கிற பையன் ஜூம் பண்றான், அதுல நிலாவுல இருக்கிற ஆஸ்ட்ரோனட்டே தெரியுறாரு. அடுத்து மூணாவது பையன் ஜூம் பண்றான், அதுல நிலாவுல இருக்கிற ஏலியனே தெரியுது. நாலாவது பையன் ஜூம் பண்ணா பாருங்க. பொதுவா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற யாராவது கீழே நிக்கிறவங்கள்ட்ட போனை கொடுத்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த ஒரு பையன் கிட்ட நிறைய பேர் போனை கொடுத்துருப்பாங்க போல வீடியோ எடுத்து கொடுன்னு. அந்த பையன் புத்திசாலி போல ஒரே குச்சில 5 போனையும் கட்டி வீடியோ எடுக்கிறான். டேய் என்னோட புது வண்டிக்கு தேங்காய் ஓடுறான்னா அடுத்த வண்டிக்கா உடைக்கிற? அடுத்ததா பொங்கல் விளையாட்டு போட்டியில புருஷன் பொண்டாட்டிக்குன்னு ஒரு கேம் வச்சிருக்காங்க. பொண்டாட்டிகளை பூரா புருஷன் தூக்கிட்டு ஓடணும்னு. ஆனா பாவம் எல்லா புருஷனும் கவுந்துட்டானுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டேய் பொங்கலுக்கு வைக்கிற விளையாட்டு போட்டியாடாது, பலான போட்டியெல்லாம் இப்படி பப்ளிக்கா வைக்கிறானுங்களே. அதுலயும் பேக்ரவுண்ட் சாங் போட்டிருக்கானுங்க பாருங்க, கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா சாங். அதுலயும் அந்த பிங்க் சட்டை போட்ட பையனையும் பிங்க் சுடிதார் போட்ட பொண்ணையும் பாருங்க ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. ஆஹா அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு அந்த பழம் படுற பாட பாரு. அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கடையாக்கிட்டானையா.
அந்த புள்ள உருண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.